வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். இன்று ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்தி தான் நான் பேச இருக்கின்றேன். தற்பொழுது ஒரு போராட்டம் தமிழர் பகுதியிலே உச்சநிலையை அடைந்திருக்கின்றது. அந்த போராட்டம் எதனை மையப்படுத்தி நடத்தப்படுகின்ற போராட்டம் என்றால், ஹவுல் ஓயா திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை எதிர்த்து நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம். இந்த ஹவுல் ஓயா திட்டம் என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, இந்த திட்டத்தின் அடிப்படை நடைமுறை சாத்தியங்கள் என்ன, இதனால் தமிழர்களுடைய பாதிப்பு எதை நோக்கி இருக்கிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது, இந்த திட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கை ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதனுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட வேண்டும். அப்படி பறிக்கப்படுகின்ற காணிகளை மையப்படுத்தி சிங்களர்களை குடியேற்ற வேண்டும். அதுபோல் அந்த இடத்தில் அணை கட்டுகிறோம் என்கின்ற அடிப்படையில் தமிழர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. நம்மை பொறுத்த மட்டில் நாம் கேள்விப்பட்ட வரையில் அதுதான் உண்மையாக இருக்கின்றன. 1921ஆம் ஆண்டு இலங்கையிலே பிரித்தானியர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள், ஒரு தீர்மானத்தை போடுகின்றார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 4000 ஏக்கர் நிலப்பரப்பை ஒதுக்கு காடுகளாக உருவாக்க வேண்டும். இந்த இடங்கள், அதாவது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடங்கள் என்று கட்டிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய 4000 ஏக்கர் நிலத்தை அவர்கள் இது ஒதுக்கு காடு என்று அறிவிக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த காட்டு நில பகுதியை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் 1921ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படை. ஆனால் இப்பொழுது அந்த திட்டம் அல்லது அந்த தீர்மானத்தை எல்லாம் மீறி அரசு ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய பெரும்பாலான காணிகளை இந்த திட்டத்திற்காக வளைத்து எடுக்கிறது. அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் பல இடங்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது. இந்த அணை எவ்வளவு உயரத்துக்கு கட்டப்படுகிறது என்றால் 131 அடி என்கின்றார்கள். அதாவது ஏறக்குறைய 37 மீட்டர் உயரத்திற்கு இந்த அணையை கட்ட இருக்கிறார்கள். இந்த அணை கட்டக்கூடிய இடத்தில் அதாவது நம்ம ஊர்கள், பல ஊர்கள் இருக்கின்றன, பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளெல்லாம் தங்களை தொலைக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. கல்லு, ஈச்சங்குளம், காட்டுப்பூவரசங்குளம், காஞ்சிர மொட்டை போன்ற பல இடங்களும், ஆணையன் குளம், உத்தராயன் குளம், அடைக்காத்தான், படுகாட்டுக்குளம் போன்ற பல பகுதிகள் இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் இந்த திட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்படுகின்ற நிலங்களில் விவசாயங்கள் செய்யப்படவில்லை என்றால் விவசாயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. இங்கு நிறைய நீர்நிலைகள் இருந்தன. இந்த நீர்நிலைகள் அனைத்துமே மூடப்படுகிறது. அதுக்கு அந்த நீர்த்தேக்கம் அதற்கு உதவும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல காணிகள் அனைத்தும் பறிக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த விவசாயம் அங்கு பாதிப்பதற்கான ஒரு களத்தை அதை எடுக்கும். அதுபோல அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்றால், நாங்கள் இதை விவசாயத்திற்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதுபோன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய காணிகளை, இதுபோன்று ஒரு 1000 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்திவிட்டு நாங்கள் ஒரு நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்காக முயற்சி செய்திருக்கிறோம். எனவே இது மக்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய திட்டம்தான். உங்களுக்கு குடிநீர் தர வேண்டும், உங்களுக்கு விவசாயத்தை வலுப்படுத்த வேண்டும், இதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களோடு ஒத்துழையுங்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு தென்னிலங்கையில் போய் இவ்வளவு இடங்களை எடுத்தால் இந்த ஆட்சி நிலைக்குமா என்கின்ற கேள்வியை வைத்து பார்த்தாலே நமக்கு உண்மை தெரிந்துவிடும். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி ஏறுவதற்கு முன்னால் ரொம்ப வீராப்பாக பேசினார்கள். அதுவும் ரொம்ப அழுத்தமாக பேசினார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கு வேற்றுமையே கிடையாது, அனைவருமே ஒரே ஒற்றுமையோடு வாழக்கூடிய களத்தை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். தென்னிலங்கை வடக்கிழங்கை என்கின்ற அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் களமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அதன் பின்பு ஒவ்வொன்றாக மாற்றம் காண தொடங்கியது. இப்பொழுது வவுனியா பகுதியும் முல்லைத்தீவு பகுதியும் ஒட்டுமொத்தமான ஒரு பாதிப்பை அடையக்கூடிய ஒரு களத்தை அடைந்திருக்கிறது.
எனவே இந்த திட்டத்தை எதிர்த்துதான் தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் வந்துவிட்டார்கள். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள்தான் அறிவில்லாமல் தமிழர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்றை செய்தார்கள் என்றார். இம்முறை தமிழர்கள் 3 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள் தேசிய கட்சிக்கு. அப்படி என்றால் இவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவான ஒன்றைத்தானே செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த தமிழர்கள் தலையிலே மிளகாய் அரைத்திருக்கிறது அனுரா ஆட்சி என்பதாகத்தான் தெரிகின்றது. தற்பொழுது இந்த திட்டத்தை மையப்படுத்தி அவர்கள் காணிகளை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இதற்கு கடற்தொழில் அமைச்சர் ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்து விட்டார். அவர் என்ன விளக்கத்தை கொடுத்தார் என்றால், நான் குறிப்பிடுகின்றது ஒன்றுதான், இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வரவில்லை, எங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த திட்டம் செயல் வடிவம் காண்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறது. இதை தவிர இதில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தமிழர்களுடைய எந்த காணிகளுக்கு இழப்பீடுகள் கொடுக்கப்படும் என்று அவர் அறிவித்து விட்டார். ஆனால் இங்கு காணிகள் இழக்கப்படுகிறது என்பது அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்த காணிகள், அவர்கள் காலாகாலமாக நேசித்து கொண்டிருந்த காணிகள். அந்த காணிகளுடைய மண்ணை நெஞ்சில் அவர்கள் தடவிக்கொண்டு இது எங்களுடைய மண் என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்த காணிகள். அந்த காணிகளை எடுத்துவிட்டு நாங்கள் நீர்த்தேக்கம் அமைக்கிறோம் என்ற கருத்தை கொண்டு வந்து சிங்களர்களை குடியேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அரசு எப்படி நடுநிலையான அரசு என்று சொல்ல முடியும் என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் மக்கள் கொதித்து போய் நிற்கிறார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் இப்பக்கம் திரும்பினால் இராணுவம் நம்மளுடைய காணியை எடுத்து விடுகிறது, அப்பக்கம் திரும்பினால் நீர்த்தேக்கத்திற்கு என்று எடுத்து விடுகிறார்கள், இந்த பக்கம் திரும்பினால் அரசு அலுவலகம் வைப்பதற்கென்று எடுத்து விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு இலகுவாக எடுப்பதற்கு தமிழர்களுடைய காணிதான் முதன்மையாக இருக்கிறது என்கின்ற ஒரு வருத்தம் தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்றது. எனவேதான் இந்த திட்டத்தை எதிர்த்து தமிழர்கள் இன்று போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் உச்சநிலையை அடைந்திருக்கிறது என்றுதான் நம்மால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் வருகின்றன. எப்படி அந்த இறுதி கட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழினத்தை அழித்தார்களோ அதுபோன்று இது ஒரு முகமூடி அணிந்து கொண்டு வந்து தமிழ் மக்களை அழிப்பதற்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துவார்கள் என்பதற்கு இவர்தான் அவர், அவர்தான் இவர் என்ற விதிவிலக்கு இல்லை. எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அதைத்தான் செய்வார்கள் என்பதை அனுரா அவர்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. போராட்டம் எந்த கோணத்தில் செல்லும், அது வெற்றியை ஈட்டுமா, ஆட்சியாளர்களுடைய அந்த மனக்கண் திறக்குமா என்கின்ற விடயங்களை கேள்விகளோடு நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றியுடன் இன்பா.